கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மறுபடியும் இந்த வேளையில் தேவாதி தேவனை குறித்து இந்த மகிமையின் மூலமாக பேசும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப்போகின்ற உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதாகமத்தை ஒரு நாள் நாங்கள் அறியாது தெரியாதிருந்தோம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வேதாகமத்தை படிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கின்றார். இதில் உள்ள கருத்துக்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது அவைகளில் என்ன இருக்கிறது என்பதை சிலவற்றை அடையான் அறிந்த காரியங்களை சிலவற்றை சொல்லிக்கொள்ள ஆசையாக இருக்கிறேன். இப்பொழுது சங்கீத புஸ்தகத்தில் 34வது சங்கீதம் 3வது வார்த்தை 10வது வார்த்தை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்பதாக இந்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் என்றால் அது மலைகளிலே வாழக்கூடிய ஒரு மிருகத்தில் ஒரு கொடிய மிருகம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நியமங்கள், விதிகள், கட்டளைகள், சத்தியம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வரலாறுகளுக்குள்ளாக வாழ்கின்ற ஒரு மக்களை அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து பார்க்கிறோம். ஆனால் சிங்கக்குட்டி என்பது அது ஒரு ஐந்தறிவுள்ள ஒரு குணமுள்ள ஒரு ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவைகளுடைய குட்டிகளை கூட அதை காப்பாற்ற முடியாத சில சூழ்நிலைகளுக்குள்ளாக மாறிவிட முடியும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்பதாக இந்த வேதம் சொல்லுகிறபடினால் அவர்களுக்கு ஏதாவது நன்மை குறைந்திருக்கிறதா? அவர் எங்கிருந்து தேட வந்தார்கள்? எப்படி தேட போனார்கள்? யார் மூலமாக போனார்கள்? அவர்களுக்கு என்னெல்லாம் குறைவில்லை என்பதை இந்த வேதம் சொல்லுகிறதை சில காரியங்களை பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களிடத்துல என்ன இருக்கிறது, ஏன் அவர்களுக்கு அப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் சில காரியங்களை கொண்டு பார்க்க போகிறோம். அப்போ அந்த சிங்கம் என்று சொன்னால் அது யாரு, அது எப்படிப்பட்டது, அப்படி குட்டி யாரு, கர்த்தரை தேடுகிறவர்கள் யாரு என்பதை சில கருத்துக்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு பெரிய படித்தவர்கள் அல்ல, மேதைகளும் அல்ல. ஆனாலும் இந்த வேதம் ஏன் இப்படி சொல்லுகிறது என்பதை தெரிந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல தெருவந்து சுற்றி திரிகிறான் என்பதாக பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவன் ஒரு எதிராளியாக இருக்கிறான், ஆனால் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் என்பதாக பார்க்கிறோம். அவனுடைய குணம் சிங்கம் மாதிரி இருக்கிறது, ஆனால் அவனுடைய குணம் சிங்கம் மாதிரி இருக்கிறது. அவனுடைய பேர் சிங்கம் இல்லை, அது பிசாசு என்று சொல்லி இந்த வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து நாம் தெரிந்து கொண்டால்தான் கர்த்தர் யார் என்பதையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்று தெரிய முடியாது. தெளிந்த புத்தி அவசியம், விழித்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் உரிய வித்தியாசம் தெரியவில்லை. இருட்டு 12 மணி நேரம், வெளிச்சம் 12 மணி நேரம், ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று துரத்துகிறது. இப்படி ஒன்றை ஒன்று துரத்தினால்தான் அது காலை மாலை ஆகி ஒரு நாள் முடிகிறது. இப்படி ஒரு நாள் 7 நாள் முடிஞ்சாதான் வாரம் வருகிறது, மாசம் வருஷங்களெல்லாம் கடற முடிகிறது. ஏனென்றால் இது ஒன்றை ஒன்று துரத்துகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இப்பொழுது இருட்டு வந்து விட்டது, அதுக்கு அடுத்து வெளிச்சத்தை வந்துவிடும். இப்படி ஒன்றை ஒன்று துரத்தினால்தான் நாட்கள் பெருகுகிறதை பார்க்கிறோம். இப்படி போல ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஒரு எதிராளியாக காணப்படுகிறான். ஆனால் அவனிடத்துல அது ஒரு சோகம் என்னவென்றால் முரட்டு சோகம். அவையுடைய குட்டி கூட பட்டினியா கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறபடினால் நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து மயப்படுத்துகிறேன். எகிப்துக்குள்ளாக 430 வருஷம் தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்கள் அடிமதனத்தில் இருந்தார்கள். ஆனால் அவருடைய கூக்குரல் அடிமதனத்தில் இருந்த அடிமத்தனம் தாங்க முடியாத படிக்கு அவர்களெல்லாம் கூக்குரலிட்டார்கள். கர்த்தர் மோசே அனுப்பி என்னுடைய சனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அழைத்து கொண்டு வா என்று சொல்லி மோசே அனுப்பினார். இவர் அங்கே போய் ஒரு 11 அற்புதங்களை செய்து கர்த்தருடைய உத்தரவின்படி அங்க இருந்த 6 லட்சம் மக்கள் அங்க அடிமத்தனத்தில் இருந்தவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அழைத்து கொண்டு வருகிற போது அவர்கள் இடைவெளியில நடந்து வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாய், அவர்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினாராம். எதற்காக அப்படி என்று சொன்னால், உபாகம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்றும்
நான் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் என்று சொல்லியும் நீங்க அறிவதற்காக நான் 40 வருஷம் வனாந்தரத்தில் உங்களை நடத்தினேன். ஆனாலும் உங்கள் வஸ்திரங்கள் பழைமையாகவில்லை, உங்கள் செருப்பு தேஞ்சி போகவில்லை என்பதாக இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது. இவர்கள் கர்த்தரை தேடுவதற்காக 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து இப்பொழுது 40 வருஷம் வனாந்தரத்தில் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவையும் ஆண்டவர் சந்தித்த போதிலும் அவர்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். 40 வருஷம் நடக்கிறார்கள். அவருடைய வஸ்திரம் பழமையாகவில்லை, அவர்கள் செருப்பு தேயவில்லை. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நானும் பல கோடி தெய்வங்கள் குறித்து வில்லுப்பாட்டு பாடியிருக்கிறேன். ஆனா ஒரு தெய்வம் இப்படி செய்ததாக ஒரு சரித்திரத்திலும் இல்லை. இந்த வேதத்துல தான் அப்படி இருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அவர்கள் 40 வருஷம் ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்துல நடத்தின ஒரு காரணம், நான் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் தான் என்பதை நீங்கள் அறிவதற்காக நாங்கள் வனாந்தரத்தில் உங்களை 40 வருஷம் நடத்தினேன். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே குறைவில்லை. மன்னா கிடைத்தது, தண்ணீர் கிடைத்தது, செருப்பு தேயவில்லை, அவர்களுடைய வஸ்திரம் பழமையாகவில்லை. அப்படியே 40 வருஷம் இருந்ததாக இந்த வேதத்திலே பார்க்கிறோம். உபாக புஸ்தகம் 8வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கின்ற போது, அவர் உங்களை சிறுமைப்படுத்தினார், பசியினால் வருந்த செய்தார், அப்பத்தினால வருந்த செய்தார். ஆனா ஏன் அப்படி எல்லாம் 40 வருஷம் வனாந்தரத்துல வருகிற வழியில அவர்களை சிறுமைப்படுத்தி சில நேரம் பசியினால் வருத்தப்படுத்தி அவர்களை துன்பப்படுத்தினார்? ஏனென்று சொன்னால் மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை இந்த இஸ்ரவேலர்கள் அறிவதற்காக ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தினார். அவர்கள் செருப்பும் தேயவில்லை, அவர்கள் காலும் வீங்கவில்லை என்று சொல்லி இந்த வேதத்திலே பார்க்கிறோம். 40 வருஷம் காலு வீங்காம, செருப்பு தேயாம, வஸ்திரம் பழசாகாம, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து இப்படி வழி நடத்துகின்ற தேவன் வேற ஒருவரும் இல்லை. அது நான் தான் என்பதை எல்லாரும் அறிவதற்காக, ஆண்டுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்வதற்காக இவர்களை 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தினேன் என்று சொல்லி இங்க எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இதை குறித்து நாம் பார்க்கின்ற போது எனக்கு ஒரு அதாவது நான் பாடல் பாடுகிற சில விளக்கங்கள் உண்டு. இப்பொழுது ஒரு சின்ன பாடல் பாட போகிறேன். ஏனென்று சொன்னா 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்துல நடத்தின போதிலும் அவருடைய வஸ்திரங்கள் பழசாகவில்லை, செருப்பு தேயவில்லை. இப்படி யாரும் எந்த ஒரு தெய்வமும் இப்படி நடத்த முடியாது என்று சொல்லி அறிந்து இதனால ஒரு பாடல் பாட எனக்கு ஆசை வந்து விட்டது. என்ன அப்படி என்று சொன்னால், நான் எனக்கு இப்பொழுது 70 வயசு ஆகிவிட்டது. எனக்கு 6-7 வயசு இருக்கச்சில எங்க பாட்டி வெயிலுக்குள்ள புள்ளிகள் போன கால் சுடும் என்று உடனே ஒரு செருப்பு தயாரிப்பார்கள், இன்னும் மட்டையில செய்வார்கள். ஆனா இவர்களுடைய செருப்பு எப்படி இருக்குமோ தெரியவில்லை என்று சொல்லி இதை குறித்து ஒரு பாடல் பாட போகிறேன். ஓலையில செருப்பு செய்து உபயோகித்தால் அது ஒரே நாளில பிஞ்சி போகுங்க. ஓலையில செருப்பு செய்து உபயோகித்தால் ஒரே நாளில பிஞ்சி போகுங்க. மட்டையை பண்படுத்தி செருப்பு செய்து உபயோகித்தா 4 நாளில அத்து போகுங்க, அது அத்து போகுங்க. மாடடித்து தோலெடுத்து அழுக வைத்து செருப்பு தைத்து உபயோகித்தா அது மழையும் வெயிலும் படும் போது சுருங்கி போகுங்க, அது சுருங்கி போகுங்க. இந்த இஸ்ரவேலருடைய செருப்பு அது 40 வருஷ உழைப்பு. இந்த இஸ்ரவேலருடைய செருப்பு அது எப்படி ஐயா பலத்து என யோசித்து பாருங்க. இல்லனா வேதத்தை இன்னொரு முறை வாசிக்க கேளுங்க. இந்த இஸ்ரவேலருடைய செருப்பு 40 வருஷம் உழைப்பு. இது எப்படி முடிஞ்சிருக்கும்? அது மாத்திரமல்ல, அவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்து வந்தாலும் அவருடைய வஸ்திரத்துல கொஞ்சம் கூட பழசாகவில்லை, அது பிய்யவில்லை. அவ்வளவு அழகாக ஆண்டவர் அவருடைய சனங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கும் போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்ததை பார்க்கிறோம். அந்த காலத்தில் எப்படி உடை உடைத்தார்கள், இப்பொழுது எப்படி உடை உடுக்கிறார்கள் என்று சொல்லி சில கொஞ்சம் பாட போகிறேன். நாகரீகம் நாகரீகம் என்று சொல்லி நாடு மகா கேடாக மாறி போச்சுதே, மாறி போச்சுதே. விதவிதமாய் உடையணிந்து பலவிதமா கேடுமாச்சுதே, தேசத்தில் கேடுமாச்சுதே. முரட்டு ஊடை உடுத்து முழங்கை வர சட்டை போட்டு என்னை வாழ்ந்தாங்க ரொம்ப காலம். அது அந்த காலம். இப்போ உடம்பெல்லாம் தெரியும்படி வெங்காய சருகு போல சிலைய கட்டி வீதியில் அலைகிறாங்க இந்த காலம். ஐயா நெசம் இருக்கா பொய் இருக்கா நீங்க சொல்லுங்க. அந்த நீண்ட கால வாழ்க்கையெல்லாம் மாறி போச்சுங்க. இதன் நல்லது கெட்டதை சொல்ல போனா நாகரிகம் என்று சொல்கிறார்கள். நாகரிகத்துக்குரிய பலன்தான் முடிவு. நரகமும் மரணமும் பெருகி கொண்டு இருக்கிறதை
பார்க்கிறோம். ஆனபடினா அந்த காலத்தில் உள்ள 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாலும் அவருடைய வஸ்திரம் கொஞ்சம் கூட பழசாகவில்லை, அவருடைய செருப்பு தேவையில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காலத்தில் 7 அதாவது அவர்கள் ஏகப்பட்ட 40 நாள் அவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து வந்தாலும் அவருடைய கால்கள் வீங்கவில்லை என்று சொல்லி அங்க எழுதியிருக்கிறத பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அந்த காலத்துல எல்லாரும் எத்தனை காதவழி போனாலும் நடப்பார்கள். ஆனா அந்த சர்வீஸை தான் பார்க்கிறோம். 7 காதவழி போனாலும் கால்நடையா நடந்தாங்க ரொம்ப காலம். ஐயா அந்த காலம் கழுதையில சேனை வச்சு பயணம் செய்தான் கொஞ்ச காலம், என்னை கொஞ்ச காலம். இப்போ காமல் தூரம் போனாலும் கால் ஒடிந்து போன ஒருவர் காலை எதிர்பார்க்கிறாங்க இந்த காலம். ஐயா இந்த காலம் வீட்டுக்கு வீடு 2 வித வாகனம். அவன் யாருன்னதான் ஓடி போறான் 100ல, அவன் திரும்பி வரான் 108ல. என்ன நசும் இருக்கா பொய் இருக்கா நீங்க சொல்லுங்க. அந்த நீண்ட கால வாழ்க்கையெல்லாம் மாறி போச்சுங்க. இது நல்லத கெட்டதை சொல்ல போனா நாகரிகம் என்று சொல்கிறார்கள். நாகரிகத்தின் முடிவு எங்க எடுத்தாலும் வேதி, எங்க எடுத்தாலும் மரணம், எங்க எடுத்தாலும் முடிவு நரகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பக்தி ஏற்று போயிற்று உலகத்துல என்பதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையும், கெட்டு போகும், செத்து போகும் என்று சொல்லி அந்த இடத்துல பார்த்தோம். இந்த யாத்ரா புஸ்தகம் 14வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது இந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை தேடும்படியாக, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பலவிதமான அற்புதங்கள் நடந்திருந்தது. இப்பொழுது அங்கே சுமார் 300 ரத வீரர்கள் புறப்பட்டு மறுபடியும் இந்த இஸ்ரவேலர்கள் இப்பொழுது எகிப்திலிருந்து 6 லட்சம் பேர்கள் போய்விட்டார்கள். நமக்கு வேலைக்கு ஆட்கள் இல்லை, எப்படியாவது பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது தீவிரமாக இப்பொழுது 300 ரத வீரர்கள் எழும்பி அதோடு கூட அந்த பார்வோன் என்று சொல்லப்பட்ட அந்த எகிப்தின் மன்னன் அந்த இருந்தவன் இப்பொழுது எல்லாரையும் துரத்தி வந்து கொண்டிருக்கிறான். இந்த வேளையில இஸ்ரவேலர்கள் ஐயோ எங்களுக்கு மரணம் வந்து விடுமோ என்று சொல்லி பயந்து இப்பொழுது கதறுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், இவன் கோலை இப்பொழுது செங்கடல்ல நீட்டு என்று சொன்னார். இப்பொழுது செங்கடலில் இப்பொழுது 6 லட்சம் பேர்கள் மோசையோடு கூட சேர்ந்து அந்த கடலுக்குள்ளாக போகிறார்கள். கடல் 2ஆக இப்பொழுது கடலுக்குள்ள அவருடைய கோலினால வழி திறந்திருக்கிறது. இவர்கள் இஸ்ரவேலர்கள் இப்பொழுது கடலை தாண்டி வந்து விட்டார்கள். திருப்பி இந்த கோலை நீட்டும் போது எகிப்தியர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள், ஒருவருமே தப்பவில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் இங்கே முதலில் சொல்லி இருக்கிறது, சிங்க குட்டிகள் எல்லாம் தாட்சி அடையும், பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை உயிர் சேதமும் இல்லை, அவர்களுக்கு துணியும் குறைவில்லை, அதே சமயத்தில் ஆகாரம் குறையவில்லை, அவர்கள் செருப்பு தேவையில்லை, அவர்கள் கால் வீங்கவில்லை. இவ்வளவு அருமையாக நடந்துகிற தேவனாகிய கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி இந்த வேதத்தில் காண முடிகிறது. ஆனா அப்படின்னா நான் நன்றியோடு கர்த்தரை சோத்திரித்து மையப்படுத்துறேன். சிங்க குட்டிகள் தாட்சி அடையும், பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆதியா புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நான் சிருஷ்டித்த இந்த மனுஷர்களை அழிக்க போகிறேன் என்று சொல்லி நோவா என்று சொல்லப்பட்ட ஒரு நீதிமானை குறித்து நீதிமான் இடத்துல போய் அவர் ஆண்டவர் சொல்லுகிறதாக சொல்லியிருக்கிறது. நான் சிருஷ்டித்த மனிதர்களை, மிருகங்களை, பறவைகளை, ஊரும் பிராணிகள் அனைத்தையும் நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன். நீ தப்பிப்பதற்காக இந்த உலகத்துல ஒரு பேழை செய்ய வேண்டும். அது 300 முழம் நீளம் இருக்க வேண்டும், 30 முழம் உயரம் இருக்க வேண்டும், 50 முழம் அகலம் இருக்க வேண்டும், 3 தட்டாக இருக்க வேண்டும், மேலே அதாவது சன்னல் இருக்க வேண்டும். இதற்குள்ள பரிசுத்தமான மிருகங்களை 7 சோடியும், அதாவது அசுத்தமான விஷப்பூச்சிகளை 2 சோடியமாக சேர்த்துக் கொள்ள சொல்லி ஆண்டவர் மோசைக்கு ஒரு கட்டளையிட்டு இருந்தார். அந்தபடியே இப்பொழுது ஆண்டவர் மனுமக்களை அழிப்பதற்காக அவர் இப்பொழுது திட்டம் போட்டு விட்டார். அதை நம்பினவர்களை, நீதிமான்களை ஆண்டவர் பேழைக்குள்ளாக சேர்ப்பதற்காக இப்பொழுது நோவா என்று சொல்லப்பட்ட மனிதன் இந்த உலகம் எங்கு போய், அதாவது ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லுகிறார். இந்த உலகம் என்ன 40 நாளையில அதாவது அழிய போகிறது, அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் மீட்கப்படுவதற்கு ஒரு பேழை செய்திருக்கிறோம், இதிலே வாருங்கள் என்று சொல்லி நம்முடைய சனம், நம்முடைய இனம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் ஊர் உலகம் எல்லாம் சுவிசேஷம் சொன்னார். ஒருவருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகள் மூலம், மருமக்கமார்கள் மூலம் 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள்ள தப்பி இருக்கிறார்கள். ஆனா எல்லா மிருகங்களும் வந்திருக்கிறது, ஆனா மற்ற மனுஷர்கள் மாத்திரம் வரவில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை பேர் வீடு வீடா சொல்லி கூட ஒரு மனுஷனுக்கு மீட்பு கிடைக்கவில்லை. ஆனால் எல்லா மிருகங்களும் வந்திருக்கிறது, அதற்கு கூட ஒரு அறிவு இருந்திருக்கிறது.
மனுஷன் இப்படி கெட்டு செத்து நரகத்துக்கு போயிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கிறோம். அந்த காலத்தில் ஆண்டவர் ஏன் அவர்களை அழிக்க சித்தமானார் என்று சொல்லி பார்க்கின்ற போது அவர்கள் ஏகமா வழி தப்பிட்டார்கள். எப்படி வழி தப்பினார்கள்? இப்பொழுது அதைவிட மேலான தப்பு தவறுகள் நடந்தாலும் அவர்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது அந்த நாட்களிலே ராட்சசர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த பூமியில திருவிழாக்கள் நடக்கின்ற போது தேவபுத்திரர்கள் பூமிக்கு வந்து இங்கு மனுபுத்திரோடு கூட அவர்கள் உறவு உண்டானதால் இப்ப பெரிய பெரிய வல்லரசுகள் இந்த பூமியில தோன்றிவிட்டார்கள். அவர்கள் அழிக்கவே முடியல. ஒருவனை பார்த்தா 6 மாதம் சாப்பிட்டு சித்தம் பண்ணுகிறான். ஒருவன் ஒரு நாட்டில இருந்து, அதாவது அவன் கதறின போது இன்னொரு நாடு அசைகிறது. இன்னொருவனை பார்த்தா துண்டு துண்டா வெட்டி பார்த்தா பனிய காலையில அவன் உயிரோடு எழும்பி விடுகிறான். இன்னொரு பெண் பார்க்கிறார், எதிரிகளுக்கு மேல பெரிய மலையே தூக்கி போடுகிறார். இப்படிப்பட்ட வல்லரசுகள் தேவபுத்திரனால மனுபுத்திர இடத்துல அவர்கள் இணைந்ததுனால இப்படி பெரிய வல்லரசுகள் இந்த பூமியிலே தோன்றிவிட்டார்கள். தேவன் மனிதனை மண் கொண்டு படைத்து அவனை மண்ணை பண்படுத்தி அதுல விளைகிறதை சாப்பிட்டு ஒரு நாள் அவன் மண்ணுக்கு திரும்ப வேண்டும். 70-80 வயசு வரை அவன் இருக்கலாம். இப்படி என்று ஒரு சட்டத்தை போட்டிருந்தார். இவர்கள் சாவாத வல்லரசுகளாக இந்த பூமியில தோன்றினபடினால் ஆண்டவர் மொத்தம் அவன் மூலமாக எல்லாவற்றையும் அழிக்க சித்தமானார் என்பதாக இந்த வேதம் சொல்லுகிறது. அப்படியே இங்க பார்க்க நோவா குடும்பம் மாத்திரம் தப்பிட்டு அவர் ஊர் உலகமெல்லாம் எனப்பன சந்துக்கெல்லாம் சொல்லியும் ஒருவரும் மீட்கப்படவில்லை. எல்லாரும் அழிந்து போனார்கள் என்பதாக பார்க்கிறோம். அதுபோலவே இப்பொழுது உடைய உலகம் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. ஆனபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் மனிதனுக்கு மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதாக இந்த வேதம் சொல்லுகின்றபடினால் நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறேன். இப்பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே பார்க்கின்ற போது இப்பொழுது நோவா பேழைக்குள்ள ஏறிவிட்டார். இந்த உலகத்தில் எல்லாம் மிருக ஜீவ ஜந்துகள், இந்த சித்தரம்பு கட்டரம்பு கூட உள்ள வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு 5 எண்ணம் வரவில்லை. 5 தலை நாகம் இந்த பேழைக்குள்ள வரவில்லை. இன்னும் வெள்ளை யானை வரவில்லை, வெள்ளை காக்கா வரவில்லை. இன்னும் ஒரு 5 மென்னம் வராது அப்படின்னால் நிக்கிரகமாகி போயிட்டது. வெள்ளை காக்கா, வெள்ளை யானை, சிங்கம், 5 தலை நாகம் இதெல்லாம் பேழைக்குள்ள வரவில்லை. அது அழிந்து போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். மற்ற இவ்வளவு மிருகங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. மனுஷர் மற்றவர்கள் ஒருவரும் வரவில்லையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்திலே பார்க்கிறோம். பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது நோவா தன்னுடைய எனவன சந்துக்கள் அழிந்து போக கூடாது என்று சொல்லி தன்னுடைய பேழைகளுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வரவழைக்க முடியாத சொன்ன போதிலும் ஒருவர் வராதபடினால இப்பொழுது பூமியிலே மழை பெய்ய தொடங்கிவிட்டது. ஆதியாகமம் 7:12 இடையிடாமல் 40 நாள் மழை பெய்திருக்கிறது. 40வது நாள் இப்பொழுது அந்த பேழை பூமியை விட்டு எழும்பிற்று. அவர் குடும்பம் வந்து விட்டது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கின்ற போது மாம்ச ஜீவ சந்துக்கள் எல்லா மனுஷர்களும் முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ணப்பட்டு போயிட்டார்கள். அப்படி நோவா காலத்துல நடந்தது போல இயேசுநாதருடைய வருகையிலும் நடக்கும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்டதான தத்துவ கலைகளுக்குள்ளாக யார் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நோவா காலத்துல நோவா குடும்பம் மீட்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த சத்தியத்துக்குள் அடங்குறவர்கள் மீட்கப்பட முடியும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறபடினால் நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது கோலியாத் என்று சொல்லப்பட்ட ஒரு வல்லரசு பெலிஸ்தருடைய படைத்தலைவர் இப்பொழுது இஸ்ரவேலர்களோடு கூட எதிர்த்து பயங்கரமா 40 நாள் ரொம்ப கொக்கரித்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் தாவீது என்று சொல்லப்பட்ட ஒரு சின்ன பையன், இவன் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரை தேடுகிறவன், பரிசுத்த ஆவி பெற்றவன், இவனுடைய ஒரு சின்ன கல்லை கொண்டு அவனை தகர்த்தெறிய முடிந்தது என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. இப்படி போல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அது எவ்வளவு பெரிய சிங்கக்குட்டியா இருந்தாலும் அது பட்டினியாக கிடக்கும், செத்து போகும், அழிந்து போகும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறபடினால் நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறேன். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே பார்க்கின்ற போது நினிவே என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் இப்பொழுது யோனாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், அந்த நினிவே பட்டணத்தாருடைய அநியாயங்கள் தேவ சன்னிதானத்துக்கு எட்டிவிட்டது. ஆனபடினால் நீ புறப்பட்டு போய் அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். இன்னும் 40 நாளில் அந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும், நீ போய் சொல்லு என்று சொன்னார். ஆனா யோனாவுக்கு ரொம்ப பயம். அங்க அநியாயம் செய்கிறவனுடைய மத்தியில் போய் நம்ம கடவுளை பத்தி பிரசங்கம் பண்ண யாரையா கேட்பா? அப்படி ஒரு பயத்தினால இவர் என்ன ஆயிட்டார் என்று சொன்னால் திரும்பி பயந்து ஓடி வேற வழியே போய்விட்டார்.
ஆனால் அவருக்கு வருகிற ஆபத்தில் ஆண்டவரை நான் மறுபடியும் அந்த இடத்துல போய் சொல்லிடுறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அவர் விண்ணப்பிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு வழி திறக்கிறது. அந்த நினிவே பட்டணம் மொத்தம் 3 நாளத்த பிரயாணம். இதுல ஒரு நாளத்த பிரயாணம் இவர் நடந்து போய் அந்த பட்டணத்தாருக்கு விரோதமா அவர் பிரசங்கம் பண்ணினார். அங்குள்ள ராஜாக்களும் அங்க இருக்கின்ற மனுக்குலங்களும் ஆடு மாடுகளும் தண்ணீர் குடிக்காமல் 3 நாள் உபவாசம் விட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மாற்றி அந்த பட்டணத்தை ஆசீர்வதித்துட்டார் என்பதாக இந்த வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால ஆண்டுடைய சிங்க குட்டிகள் தாட்சி அடையும், பட்னி அடகும், ஆனால் நரகத்துக்கு செத்து போகும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை, இந்த பூலோகத்துக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, பரலோகத்துக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, ஒன்றை குறையில்லாம நடத்துகிற ஒரே ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகின்றபடினால் நான் நன்றியோடு கர்த்தரை சோத்திரித்து மயப்படுத்துகிறேன். இன்னும் ஆண்டவருக்கு சித்தமானால் நீங்கள் எங்களுக்காக செவித்துக் கொள்ளுங்கள். இன்னும் இந்த பல முறையில் இந்த இடத்துல ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்துவோம் என்றதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.